அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பங்குனி மாதத்தில் சூரிய கிரகணம், மீன ராசியில் கிரகங்களின் கூட்டணி யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நவ கிரகங்களின் தலைவனான சூரியன் ஆசிரியராகிய குரு பகவானின் வீட்டில், அதாவது மீனத்தில் சஞ்சரிக்கும் மாதம் பங்குனி மாதம். மீன ராசியில் ராகுவுடன் சூரியன், சந்திரன், சுக்கிரன் இணைந்து பயணம் செய்ய போகும் இந்த மாதத்தில் சூரிய கிரகணம் நிகழப்போகுது. மீனராசியில் 4 கிரகங்களின் சேர்க்கையால் என்னென்ன பலன்கள் யாராருக்கெல்லாம் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சூரிய கிரகணம் பங்குனி மாதம் 26ஆம் தேதி ஏப்ரல் 8ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு சூரிய கிரகணம் நிகழ உள்ளது. இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நிகழும் சூரிய கிரகணம் என்கிறனால இங்கு தெரியாது. ராகுவுடன் சூரியன், சந்திரன் இணைந்து ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் நிகழப்போகுதே. கும்பராசி அன்பர்களே, சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு, சந்திரன். அரசாங்க அதிகாரிகளால் நன்மை உண்டாகும். அரசாங்கத்திலிருந்து வரவேண்டிய பணம் உங்களுக்கு கைக்கு சேரும். செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். பழைய வீட்டை விற்றுவிட்டு புது வீட்டை வாங்க போகிறீங்க, அல்லது பழைய வீட்டை நீங்கள் புதுப்பிப்பீங்க. 24ஆம் தேதிக்கு பின்னர் பேச்சில் கோபத்தை குறைத்து கொள்ளணும். வீண் வாக்குவாதம் தவிர்க்கணும். வாக்கு வன்மை அதிகரிக்கும். பேச்சில் நகைச்சுவை உணர்வு அதிகரிக்கும். சூரிய கிரகண நாளில் பேசும் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருங்க.